ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நாம் இன்றைக்கி ஜன்னலில் பற்றி பேச போகிறோம். அந்த ஜன்னல் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிற இந்த ஜன்னல் வந்து 5 அடி உயரம். இங்கே வந்து சில் லெவல் வந்து ஒரு 2.5 அடியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜன்னலோட பாட்டம் லெவல், டாப் லெவல் வந்து 7.6. ஸோ ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா ஒரு ஜன்னலுடைய உயரம் வந்து 5 அடி. இதில் மஸ்கிட்டோ நெட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது உடன்லேயே வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது எப்படி வந்திருக்கு அந்த ஜன்னல், இந்த ஜன்னலை பற்றின கூடுதல் தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் ஒரு வாலில் 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு ஸ்லிட் விண்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். 2 அடி அகலம், 5 அடி உயரம் இந்த ஒரு ஜன்னலும். இந்த ஜன்னலில் வந்து ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் வந்து அகலம் வந்து 5:3 பார்க்குறோம். இந்த ஃப்ரேமுடைய அகலம், இந்த ஜன்னல் ஃப்ரேம் வந்து 5 அடி அகலம், 3 இன்ச்சு திக்னஸ்ஸு. பொதுவாக 4:3 பயன்படுத்துகிறது வழக்கம். இங்கே 5:3 பயன்படுத்தியிருக்கோம். இதில் எம்படட் கிரில்ஸ் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். வெளிப்புறத்தில் ஜன்னல் ஷட்டர். இந்த ஷட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த செக்குடாக இருக்கும், இந்த மாதிரியான டைப்பில் அது மாதிரி போயிருக்கோம். ப்ளஸ் வந்து எனக்கு உள்ளே ஃபுல்லாக பாலிஷ்டாகவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஃபுல்லாக வந்து அதை பாலிஷ் பண்ணுறதுக்காக நம்ம டீக்லே எடுத்து ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன். இந்த ஜன்னலுடைய ஒரு அந்த அமைக்கக்கூடிய விதத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஜன்னல் ஃப்ரேமையும் இந்த சுவரையும் வந்து பிரிக்கிற விதமாக இதை கொஞ்சம் இழுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதே வீடியோலேயே இன்னொரு விஷயம் சொல்லியிருப்போம். இன்கேஸ் வந்து நமக்கு இந்த லெவலை ஒன்றா வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஜன்னலுடைய இந்த மேல் மட்டத்தையும் இந்த சுவர் மட்டம் அது ரெண்டையும் நம்ம ப்ளைனாக ஒரே லெவலாக வச்சால் இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு சின்ன பீடிங், இது ஆர்கி டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீடிங்கை வந்து இதில் மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை இதை மறைச்சிரும். ஸோ அதில் வரக்கூடிய இந்த கிராக்ஸ் வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன பீடிங், இது டீக்வுட் பீடிங்கில் இருக்குது. இதையும் நம்ம பாலிஷ் மாதிரி பண்ணும்போது ஒரு பார்டர் மாதிரி அந்த லுக் அமையுது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். தென் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்புறத்தில் வீட்டு உள்புறத்தில் நம்ம மஸ்கிட்டோ நெட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு கார்டு எடுத்து இங்கே ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி இப்போ இதில் உள்ள மஸ்கிட்டோ ஃப்ரேம் இல்லாமல் இருக்குது. இது இருக்கிற ஒரு விண்டோவை நம்ம பார்ப்போம். ஸோ ஒட்டுமொத்தமாக முடித்தோன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த ஜன்னல் அமைப்பு கிடைக்கிது. ஸோ இது வந்து ஒரு 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 ஹோலிஸ்டிக்காக முழுமையாக உள்ளேருந்து பார்க்கும்போது அந்த டீக் ஃபினிஷில் இருக்குது, ப்ளஸ் கிரில் எம்பர்டாக இருக்குது. வெளிப்புறம் தனி ஷட்டரு, உள்புறம் தனி ஷட்டரு. உள்புறம் இருக்கிற ஷட்டர் எந்த பக்கம் அணைக்கணும், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டோர் சைடு வரணும் அப்படிங்கிற விஷயம். ப்ளஸ் இதில் என்ன டைப் ஆஃப் ஹிஞ்சஸ் பயன்படுத்துகிறோம் இதையும் பார்க்குறீங்க. இந்த ஹேண்டில் வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக இதை டிசைன் அவைலபிளாக இருக்கிறதுல நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட்டு ஃபில்லப் பண்ணது என்ன மாதிரி இருக்குது, அது இதை விட ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கர்ட்டிங் லெவல்லேருந்து ஃபுல் ஹைட்டுக்கு வர மாதிரி அந்த ஜன்னலையும் இப்போ நம்ம பார்ப்போம். இது ஹாலில் வந்து இருக்கிற 2 விண்டோஸு. இந்த விண்டோஸுடைய பாட்டம் லெவல் இந்த சில் லெவல் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் அதே மாதிரியான அமைப்பு தான். ஸோ கேன் ஹாவ் அ லுக். இந்த ஹேண்டில் சொன்னேன் ஆன்டிக் ஃபினிஷில், கிரில்ஸ் அண்ட் அதே பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஷட்டர், விண்டோ ஷட்டர். இது வந்து இந்த மஸ்கிட்டோ நெட்டு. இது வந்து இந்த மாதிரியான ஃப்ரேமில் எஸ்எஸில் இந்த நெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அவுட்புட் லுக் வெளிப்புறத்தில் எப்படி தெரியுது. ஸோ இது இன்னொரு விண்டோவையும் பார்க்கலாம். நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளுடைய ஜன்னலை வந்து அமைச்சிக்கலாம். அதோடைய உயரம், சில் லெவல், அது பாட்டம் லெவல் எவ்வளோ உயரத்தில் வரணும், அதோடய ஃபினிஷிங் எப்படி வரணும், டீக் ஃபினிஷிங்கே வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மரம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து சில பேர் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த வெல்க்ரோ மாதிரி வெளியில் வந்து ஒட்டி பண்ணியிருப்பாங்க. அது வேறு வழி இல்லைனா பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இனிஷியலாக பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி வேணும், மஸ்கிட்டோ நெட் ப்ரொவிஷன்ஸ் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சுட்டு கூட பண்ணலாம்.
இந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்கா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவும் இருக்கிறத நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க? இல்லை இனிஷியலாக இந்த மாதிரி எதுவும் பண்ணிங்களா? தகவல்கள் சொல்லுங்கள், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.